இன்னொரு மொக்க ஸ்டோரி. பெரிய லெவல் ஸ்டோரிலாம் இல்ல. நான் எங்கேயும் கேட்டதெல்லாம் இல்ல. எனக்கு இன்னைக்கு பெர்சனலா நடந்துச்சு. ஸோ, அந்த ஸ்டோரிய வந்து சும்மா ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு இன்ஜூரி ஆச்சு ஜிம்ல. ஸோ, அதுலேருந்து என்னால டெட் லிஃப்ட் பண்ண முடியல. எனக்கு ஒரு பேக் இன்ஜூரி வந்துச்சு. டெட் லிஃப்ட் மாரி நான் எதுவும் பண்றதில்ல. ஸோ, நார்மல் ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் மட்டும் அந்த மசில் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணாம அப்படியே விட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். தென் மறுபடியும் இன்னைக்கு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து ட்ரை பண்ணேன். என்னோட கோச்ச கூப்பிட்டு எனக்கு ஒரு போஸ்டர் செக் மட்டும் பண்ணிக்கங்க. அது மட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் செக் தென் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்ட்டட் டு டூ. கிராஜுவலா வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். 3 செட்லயே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 130, 140 கேஜி வரைக்கும் என்னால டெட் லிஃப்ட் பண்ண முடிஞ்சுது. மத்தவங்களுக்கு இது கேட்கறதுக்கு நார்மலா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். பட் ஃபார் மீ இட்ஸ் குட் ஒன்லி. ஏன்னா 2 வருஷம் பெரிய கேப்ல இருந்து நான் திடீர்னு போய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த ஹெல்ப்பும் இல்லாம நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் கூட நான் ஆள் வந்து பக்கத்துல நிக்க வைக்கல. ஜஸ்ட் நான் பெல்ட் மட்டும் அதுவும் லாஸ்ட் செட்ல மட்டும் தான் வந்து பெல்ட்டை யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பெல்ட்டை டச் பண்ணவே இல்ல. தென் ஐ தாட் தட் நான் இன்னுமே வந்து இதை ஸ்கிப் பண்ணி விட்டுருந்தா இன்னைக்கு பண்ண வேண்டாம். லைக் எனக்கு கொஞ்சம் சின்ன தாட் இருந்துச்சு வேண்டாம் வேண்டான்ட்டு. பட் ஒரு கம்மியான வெயிட்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னால வந்து இது ஈஸியா பண்ண முடியுது. முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப ஈஸியா என்னால பண்ண முடியுது. கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. அந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு வெளில வரும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல வந்தது. ஏன்னா ஐ தாட் தட் நிறைய பேர் வந்து என்ன வந்து கலாய்ச்சிருக்காங்க. எப்படின்னா, "நீ பார்க்க ஒல்லியா இருக்க, ரொம்ப ஸ்லிம்மா இருக்க, எலும்பும் தோலுமா இருக்க." எனக்கு புரிஞ்சுச்சு என்னன்னா, சைஸ் டசன்ட் மேட்டர்ஸ், மசில் டசன்ட் மேட்டர்ஸ். நம்மளுக்கு வந்து இதை பண்ணுன்ற மோட்டிவ் இருந்து அதுக்கான கரெக்டான டெக்னிக் இருந்து, ஃபோக்கஸ் இருந்து, நம்ம டிசிப்ளினா அத வந்து கரெக்ட்டா பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா அத வந்து நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஆனா, இந்த மாரி எவனோ ஒருத்தன் சொல்றான்னு கேட்டுட்டு, சொன்னா மாரியே நான் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கேன். நான் அத எடுத்தா என் கை உடைஞ்சிரும், கால் உடைஞ்சிரும் நான் விட்டேன்னா, ஐ வில் பி இன் தி சேம் ஸ்டேஜ். என்னால வந்து குரோத்தே ஆக முடியாது. ஸோ, இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு வொர்க் ஸ்டார்ட் பண்றோம்னாலும், அதுலயும் எனக்கு இதே மாரி தான் நடக்குது. நான் இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். நெறைய வொர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தெரியும் நான் எவ்ளோ ஹார்ட் வொர்க் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்னால லிட்டரலி எனக்கு தூங்குறதுக்கு கூட டைம் பத்த மாட்டேங்குது. எங்கெங்கெல்லாம் எனக்கு கனெக்ஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டு நெறையா பண்ணிட்டுருக்கேன். பட் ஆனா அத வந்து என் ஃப்ரெண்ட்ஸோ, எனக்கு கூட இருக்கவங்களோ, வெளிய இருக்கவங்கலாம் பார்க்குறது வந்து இவனுக்கு இந்த கேப்பபிலிட்டிலாம் கிடையாது. இவன்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்டின்னு தான் தோணும். பட் வி நோ வாட் ஆர் வி டூயிங். அதனால எவன் எவனோ பேசுறான்னு சொல்லிட்டு கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு ஜாலியா அத பண்ணிட்டே இருக்கலாம். பை.